பூசலார் நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர் ஆவார். தொண்டை நாட்டில் திருநின்றவூரில் மறையவர் குலத்திலே தோன்றியவர் பூசலார் என்னும் பெருந்தகையார். இவர் சிவனடியாராகிய அன்பர்க்கு ஏற்ற பணி செய்தலே பிறவிப்பயன் எனக் கொண்டு பொருள் தேடி அடியார்க்கு அளித்து வந்தார். சிவபெருமானுக்கு திருக்கோயில் அமைத்து பணி செய்ய விரும்பிய இவர் தம்மிடத்து பொருள் இல்லாமையால் அதற்குரிய பொருளை வருந்தி தேடியும் பெற இயலாதவராயினர். இந்நிலையில் மனத்திலே சிவபெருமானுக்கு திருக்கோயில் அமைக்க எண்ணினார். மனத்தின்கண் சிறிது சிறிதாக பெரும்பொருள் சேர்த்தார். திருப்பணிக்கு வேண்டிய கல் மரம் முதலிய சாதனங்களையும் பணி செய்தற்குரிய தச்சர் முதலிய பணியாளர்களையும் மனத்தில் தேடிக்கொண்டார். நல்ல நாள் பார்த்து திருக்கோயில் பணியை தம் மனத்துள்ளே தொடங்கி இரவும் துயிலாமல் அடிப்படை முதல் உபானம் முதலிய வரிசைகளை அமைத்து உரிய அளவுப்படி விமானமும் சிகரமும் அமைத்து அதன்மேல் தூபியும் நட்டனர். சுதைவேலை முடித்து அக்கோயிலினுள்ளே கிணறு, திருக்குளம், மதில் முதலான எல்லாம் வகுத்தமைத்து இவ்வாறு தம்மனத்தில் உருவாகிய திருக்கோயிலுள்ளே சிவபெருமானை எழுந்தருளச் செய்வதற்கேற்ற நல்ல நாளும் வேளையும் நிச்சயித்தார். இவரது திருப்பணி இவ்வாறு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் காடவர்கோனாகிய வேந்தர் பெருமான் காஞ்சி நகரத்திலே இறைவனுக்கு திருக்கற்றளி அமைத்து தன் பெரிய பொருள் முழுவதையும் அத்திருக்கோயிற் பூசனைக்கென்று வகுத்து தான் அமைத்த கற்றளியிலே சிவபெருமானை எழுந்தருளுவிப்பதற்கு பூசலார் அகத்தில் வகுத்த அந்த நாளையே குறித்தார். பூசலாரது அன்பின் திறத்தை உலகத்தார்க்கு அறிவிக்க திருவுளங்கொண்ட சிவபெருமான் அந்நாளின் முதல் நள்ளிரவில் காடவர் கோமான் முன் கனவில் எழுந்தருளி நின்றவூர் பூசல் அன்பன் நெடிது நாள் நினைந்து செய்த நன்மை மிக்க ஆலயத்துள் நாளை நாம் புகுவோம், நீ இங்கு செய்ய துணிந்த தாபனத்தினை நாளைய தினத்தில் வைத்து கொள்ளாது பின்னர் மற்றொரு நாளில் செய்வாயாக என்று பணித்தருளி மறைந்தருளினார். பல்லவர்கோன் துயிலுணர்ந்தெழுந்து இறைவர் உளமுவக்கும் வண்ணம் பெரிய திருக்கோயிலை அமைத்த பெருந்தகையாரைச் சென்று காண விரும்பி திருநின்றவூரை அடைந்தான். அங்கு அருகணைந்தவர்களை நோக்கி, பூசலார் அமைத்த கோயில் எங்கே உள்ளது என்று கேட்டார். அது கேட்ட நின்றவூர் மக்கள், பூசலார் இவ்வூரிற் கோயில் எதுவும் கட்டவில்லை என்றனர். மன்னன் அவ்வூர் மறையவர்களை அழைத்து, பூசலார் யார் எனக் கேட்டறிந்து ஆசில் வேதியராகிய அவர் இருக்குமிடத்திற்கு தானே சென்று அவரை வணங்கி, தேவரீர் அமைத்த திருக்கோயில் யாது? அக்கோயிலில் சிவபெருமானை எழுந்தருளச் செய்யும் நாள் இந்த நாள் என்று இறைவர் தெரிவித்தருள தெரிந்து உம்மை கண்டு பணிதற்கு வந்தேன் என்றார். பூசலார், அரசன் உரை கேட்டு மருண்டு, இறைவர் என்னையும் பொருளாக அருள் செய்தாராயின் அக்கோயிலின் பெருமை இத்தகையது என்று தமக்குள்ளேயே சிந்தித்து தாம் மனத்தால் முயன்று செய்த திருக்கோயிலின் அமைப்பினை மன்னனுக்கு விளங்க எடுத்துரைத்தார். அரசன் அதிசயித்து பூசலாரை நிலமுற்ற தாழ்ந்து வணங்கி தனது நகருக்குச் சென்றான். பூசலார் நாயனார் தாம் கட்டிய மனக்கோயிலிலே குறித்த நற்பொழுதில் சிவபெருமானை தாபித்து பூசனைகள் எல்லாம் பெருஞ்சிறப்புடன் பல நாட்கள் பேணிச் செய்திருந்து சிவபெருமான் திருவடிநீழலையடைந்தார். அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து அன்பரும் அமைத்த சிந்தை ஆலயத்து அரணார்தம்மை நன்பெரும் பொழுது சாரத் தாபித்து நலத்தினோடும் அரணார்தம்மை ஆலயத்து அமைத்த அன்பரும் சிந்தை ஆலயத்து அரணார்தம்
நன்பெரும் பொழுது சாரத்தாபித்து நலத்தினோடும் பின்பு பூசனைகள் எல்லாம் பெருமையில் பல நாள் பேணி பல நாள் பூசனைகள் எல்லாம் பெருமையில் பேணி பொன்புனை மன்றுள் ஆடும் பொற்கடல் நீழல் புக்கார் பொன்புனை மன்றுள்ளாடும் பொற்கடல் நீழல் அன்பரும் புக்கார். உங்களுக்காக நமது சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பு ஆகிறது. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசியுங்கள், கருத்துக்களை சொல்லுங்கள். வணக்கம்.